ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 உடைய எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவும் சூப்பராக இருக்க போது முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். மறக்காமல் தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதின் பேரில் கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக போட்டு முடிச்சிடுறேன். கவலையே படவேன். நடுவில் டிமோட்டிவேட் ஆகணும்னா அதனால தான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதுலாம் யோசிப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதிகப்படியான கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா நான் தொடர்ச்சியாக போடுவேன். ஏன்னா அப்போதான் எனக்கு போடணுன்ற ஒரு எண்ணமே வரும். மறக்காம லைக்கும் போட்டுருங்க. சரிங்க, சமத்தோட கதை போலாமா? இப்போ ஹீரோ அவன் கேட்டதன் பேரில் இப்போ மனசு உடஞ்சி போயிட்டு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு நோக்கத்தினால டக்குன்னு பார்த்து வேக வேகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் இப்போதான் புத்தி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்ணிடுவான். அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுல டேய் ஓயா எங்கடா போற, மேட்ச் உனக்கு இங்கே காத்துட்டு இருக்கடான்ற மாதிரி சொல்லவும் நான் இதில் விட்டு கொடுத்துறேன், இவன் ஜெயிச்சது அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க. இல்லை ஓயா இது சரிப்பட்டு வராது, மக்கள் ஆல்ரெடி என் மேலே கோவமாக இருக்காங்க. பத்தத்துக்கு நீ இந்த சமயத்தில் இப்படியே விட்டு போனீங்கன்னா அவங்க இன்னமும் வெறுப்பாங்க. அவங்களுக்காக நான் உன இந்த இடத்துல சண்டை போடலன்னு தெரிஞ்சாலும் இதில் நீயா எனக்கு விட்டு கொடுத்துட்டு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு, உனக்கு ஓஹோ பண்ணதுக்காக. டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, அதான் ஆல்ரெடி நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பேசி புரிய வச்சிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்புறம் பார்த்தா நம்ம ஃபூ ஓஹோ வெசஸ் வந்து நம்ம ஃபூ ஷியான் தான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்க போறதை பார்த்துட்டு மக்கள் ஆர்வமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவனே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்றதை நான் பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்புறம் அவளும் ஃபூ ஓஹோ ஒரு வழியா வந்துட்டான். அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். தோக்கடிப்படி இந்த முறை 1-on-1 பேட்டில் நான் தான் ஜெயிப்பேன். சீசன் 1 வச்சதுக்கு இப்போ முடிவு கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அவ உடனே போயிட்டு அவகிட்ட ஏன்டி அடிபட்டுக்குது, இது வேணா சாப்பிட்றியா அப்படின்னு சிரிப்பு ஏத்துற மாதிரி பார்த்தா அவளை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. என்னடி வேணும் உனக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க? ஏ ஜோசரன், அடுத்த மேட்ச்ல நீ தான் ஃபைட் பண்ணதுக்கு வருவேன். சரியா சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு நம்ம கிளம்பும் போது டேய் எங்கடி போற நில்றி. டேய் இங்க பாரு, எனக்கு ஜோசரனை எதிர்க்கவங்கள புதைக்கிறது மட்டும்தான் என் வேலை. அது மட்டும் இல்லாம இப்போதைய நிலைமையில கண்டிப்பா உன்னால இந்த இடத்துல சண்டை போட முடியாது. அதனால நான் விட்டு கொடுத்துறேன். நான் வந்து வர முடியாது கிளம்புற மாதிரி அவ கிளம்பலாம் பார்க்க. நில்றி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னை குறைச்சி மதிப்பிடாத, எனக்கு சின்ன காயம் தான் போட்டிருக்கு அப்படின்னு கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவ கோவத்துல தன்னை இன்னமும் காயப்படுத்தி அவளை அட்டாக் பண்றதுக்காக போகும்போது திடீர்னு பார்த்தா வேற ஒரு ஆன்மா அந்த இடத்துக்கு வந்து தடுக்கும். டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் குறுக்கால வந்து தடுத்துருப்பாரு. பிரசிடென்ட் என்ன பண்றீங்க, விடுங்க இதை அவரை ஹேண்டில் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு லார்ட் டென்ஷியும் அந்த எக்ஸாம் நடத்துறவங்களுக்கு அறிவுறுத்துறாரு. அப்பா எதுக்கு இப்போ வந்தீங்க? ஷாயன், உன்னால இதுக்கப்புறம் கண்டிப்பா எதிர்த்து சண்டை போட முடியாது. நேற்று மேட்ச்லயே உனக்கு அதிகப்படியான காயம் போட்டிருக்கு, வேணா விட்டு கொடுத்துரு. ஆனா எனக்கு என்னுடைய மானமா என் பொண்ணான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என் பொண்ணு தான். நம்மளுடைய பிரைட் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அது எப்படி வேணாலும் நம்ம திரும்ப மீட்டுக்கலாம். ஆனா உன்னோட உயிர் போனாங்க திரும்ப வராது. உன்னுடைய இந்த கண்டிஷன்ல கண்டிப்பா அவளை எதிர்த்து சண்டை போட முடியாது. அது உனக்கு சாதகமா இருக்காது. கண்டிப்பா நீ நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இன்னொரு நாள் சண்டை போட்டுக்கும். அது மட்டும் இல்லாம அவள் பாத்தியா உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அவ விட்டு போறான். ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தா அவ இப்படியே உன்னை தோக்கடிச்சிருக்கலாம்ல. ஆனா அப்போ நான் உன் நல்லதுக்காக பண்றது கூட உனக்கு பிடிக்காம போயிடுச்சுல. அந்த அளவுக்கு இந்த அப்பாவை பிடிக்கலையா உனக்கு? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, அவகிட்ட விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி மன்னிப்பு கேள்வி அவகிட்ட. கோவத்துல அவளும் போயிட்டு வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்கறதுக்காக போக அந்த ஒரு சமயத்துல பார்த்தா குறுக்கால தலையும் வந்து தடுப்பான். டே நீ மன்னிப்பு கேட்காதடி, இவ என்ன கேட்கற வைக்கிறது, இவ எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்க தெரியும்ல. அவன் பண்ற ஆட்டங்கள்லாம் தடுத்துருவான். அதுக்கப்புறம் அவளையே பறக்க விட்டு அடிக்கிறதுக்கு போக எந்த சமயத்துல பார்த்தா பிரசிடென்ட் தடுக்கிறாரு. தம்பி ஜா ஃபேமிலியை சேர்ந்தவனே கொஞ்சம் நிறுத்துப்பா, எதுக்கு பார்த்து அவளாம இந்த மாதிரி பண்றேன், இது என்னுடைய ஃபேமிலி மேட்டர், அதனால நீ குறுக்க வராத. நான் உன்னுடைய பேச்செல்லாம் கேட்க இங்க வரல. ஆல்ரெடி என் பிரதர் இப்படிதான் சொல்லி காயப்படுத்துனீங்க. இப்போ இந்த நிலைமையில நான் இவளை விட்டு போறதுக்குலாம் வரல. இவளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதனால தொலை போயா அங்கிள், அதுக்கப்புறம் மரியாதையே கிடைக்காது உனக்கு அப்படி நம்ம மிரட்டுவான். இதுல பார்த்தா கடுப்பாயிட்டு அவ பின்னாடி வந்துட்டு சாயணும். எவ்வளவு தைரியம் எங்க அப்பா கிட்ட இப்படி பேசுவேன், உனக்கு இருக்கடாடி அப்படின்னு அவளை போட்டு அடிக்கிறடே. நான் உன் நல்லது தாண்டி பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றது கூட தப்பா? நீ ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல, வாய மூடு. எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பாவை போட்டு அப்படி திட்டுன நீ? ஓஃபோ என்ன மன்னிச்சிடு, நான் எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன், இவனும் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கான். நான் இவனை திருத்திக்கிறேன். நான் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்னடி ஆச்சு உனக்கு? அந்த கிழமை சொல்றதுல கேட்டுட்டு இருக்கின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கு. கிளவனா அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சுட்டு மயக்கப்பட வச்சிருவான். அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா, இவனை கூட்டிட்டு போயிருங்க. பிரசிடென்ட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சது ஃபூ அஹூ தான். அடுத்தது நம்ம ஹீரோ கூட தான் அவன் மோத போறான். கண்டிப்பா ஃபூ அஹூ அடுத்த மேட்ச்ல எனக்கு எதிராக வந்தாங்கன்னா அடுத்தது ஃபைனல்ஸ் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா பிரசிடென்ட்டுக்கு அவனுடைய காட்ஸ்ல யாரோ ஒருத்தங்க வந்து யங் மாஸ்டருக்கான நிலைமையை வந்து சொல்லவும் அவர் இந்த விஷயத்தை கேட்டு பதறி போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்க்க அங்க பார்த்தா யங் மாஸ்டர் பயங்கரமான அடிப்பட்ட நிலைமையில இருக்கான். என்ன மன்னிச்சிடு சேர்மன் ஃபோ, என்னுடைய பேரன் தான் இந்த மாதிரி உங்களுடைய பையனை பண்ணிட்டான், எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இன்னமும் உயிரோட இருக்கான். சாயா நீ வெளியே போ, நீயும் வெளியே போட பேரன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனே அமுச்சு விட எதுக்கு இப்படி பண்ணீங்க எல்டர் ஏ. அதுக்கப்புறம் நம்ம ஜோசன் வந்து ஹீரோ கிட்ட நம்ம பிரசிடென்டோடைய பையனா இருக்கிற அந்த யங் மாஸ்டர் தோத்துட்டான்ற விஷயத்த வந்து சொல்றான். தோத்துட்டானா எப்படி? ஆக்சுவலி வந்து அவனுடைய இப்போ ஆப்போனண்டா இருக்க வேண்டியவன் வந்து கொக்கேட்சு தான். ஆனா கொக்கேட்சு பண்ண வேலையால ரெகுகோ எல்டர் அவரை பிடிச்சிட்டாரு. அந்த ஒரு மேட்ச்ல அவன் கேன்சல் ஆயிட்டதுனால அதுக்கப்புறம் அவனுக்கு பதிலா எல்டர் ஐயோடைய
பேரனா இருக்கிறவன் தான் இவனுக்கு ஆப்பனண்டா வந்தாரு. அவன் பேரு அந்த மேட்ச் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேட்சை காமிக்க 2 பேருமே வந்து ஒரே விதமான சோல் டெக்னிக் தான் பயன்படுத்துவானுங்க. என்ன பண்றது, கிளான் மட்டும் தான் சின்னதா பிரான்ச்சா பிரிஞ்சிருப்பானுங்க. இவனுடைய கலையும் அந்த சண்டையும் ரொம்பவும் நல்லா இருக்கும். நீயும் சமன் பண்றியா? நல்ல விஷயம் தான். 2 பேரும் ஸ்பிரிட் சண்டையை போட்டு பார்ப்போம், யார் இதுல ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாம்பு பீஸ்ட் வச்சிருந்த அவங்ககிட்ட வந்து எடுத்த அந்த பாம்பு பீஸ்டியை இப்போ இவன் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துறான். ஃபு ஷின்டான், உன்னுடைய சர்வெண்ட் அவனை பயன்படுத்திக்கிறியா? எவ்வளவு தெரிந்து இப்படி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவன் பயன்படுத்தும் போது திடீர்னு பார்த்தா அது மேல இருந்து அவன் ஸ்டக் ஆகிடுவான். என்னடா இங்க நடக்குது, எப்போ இது போச்சு? அதுக்கு காரணம் நான் தான்டா. அப்புறம் பார்க்க இவனுக்கு டஃப் கொடுக்குற வகையில் அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனைய எந்த சைடு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட் அவன் இன்னொரு பக்கம் எழுதுக்க. டேய் என்னடா பண்றது, அவங்க கிட்ட போறான் அவன். டேய் எதனா பண்ற யங் மாஸ்டர், நீ திரும்ப தரேன்னு சொன்ன டோர்னமெண்ட் முடிஞ்சிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், விட மாட்டேன். கொரிய கென்ஷோ திரும்ப வந்துருங்க. ஆச்சரியமா இருக்கா? உன்னை விட நான் வயசுல பெரியவன், அது மட்டும் இல்லாம எனக்கு அனுபவங்கள் அதிகம். ஒன்ன மாதிரியான ஃபெயிலியர் கிட்டலாம் இது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவன் மொத்தமா எழுத்து உள்ள வச்சுக்கிறதுக்காக பார்ப்பான் அவருடைய சோலையை. ஆனா தலைவன் விட்டு கொடுக்காம நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்க விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு சமயத்துல தாங்கிட்ட இருக்கிற இன்னொரு சோல் அனுப்பி அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த சோலை அவன் பிடிச்சி அப்படியே கடிச்சு சாப்பிடுவான். டேய் என்னடா பண்ற, சோலை கடிச்சு சாப்பிடுங்கறான். இதுதான் என்னுடைய சீக்ரெட் ஆர்ட். ஷோக்குயரே எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான சோலா இருந்தாலும் சரி, அதை நான் சாப்பிடுறது மூலியமா அவங்களுடைய பவர் எனக்கு கிடைச்சிடும். அதன் அடிப்படையிலேயே பவர் எனக்கு சொந்தமாக்க போறாரு. வா மாஸ்டர், நீ எனக்கு தான் சொந்தம். உன்னையும் சாப்பிட்டு உன்னுடைய பவர் எடுக்கிறேன். நம்ம என்ன பண்ணுமான்னு சொல்லிட்டு இந்த பிரதர்ஸ் என்னோட பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா குறுக்கால போகும்போது பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற செம்பாயும் தடுக்கிறாரு. மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியா இருங்க. டோ பிரதர்ஸால ஒன்னும் புடுங்க முடியாதுடா, நீங்க போயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி அந்த ஓஹேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மொத்தமாவே கிட்ட இழுக்கிறதுக்கு பார்க்கும்போது திடீர்னு வந்து நம்ம யங் மாஸ்டர் தன்னுடைய இன்னொரு சோலா இருக்கிற ஒருத்தருடைய பவரை பயன்படுத்துவான். ஷின்சோ, உங்களுடைய கிரேட்டஸ்ட் சைக்கினிசிஸ் பவரை கொடுங்க, உங்களுடைய நீடில்ஸ் கொடுங்கன்னு சொல்லவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பவர்ஸ் எல்லாத்தையுமே அன்லாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான்ப்பா. அதுக்கப்புறம் அந்த நீடில்ஸ் மூலியமா பார்த்தா அதிகப்படியான பவர் கிடைக்கிறதுனால இப்போ பார்த்தா அந்த மான்சரை தான் பக்கம் இழுத்து எப்படியாச்சும் தனக்குள்ள வச்சுக்கலான்னு பாக்குறான். இந்த போராட்டமே அப்படியே அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமையில அவர் வெளியே இருந்தானா கண்டிப்பா செத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு வகையிலும் யூஸ் ஆக மாட்டாரு. நம்ம கிளானுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம இப்படி விட்டு கொடுத்துன்ற மாதிரி இந்த பிரதர்ஸ்ல ஒருத்தர் அழுது இருக்கான். அதனால இதுக்கு விளைவா அவர் நம்ம எவன் கைக்கும் கிடைக்காத மாதிரி அழிச்சிருவோம். டே முட்டாள்தனமா பண்ணாதரா, அவன் டோர்னமெண்ட் முடிச்சு திரும்ப தரம் சொல்லியிருக்கான். அவனை பாப்போம் என்னதான் பண்றான்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா யங் மாஸ்டர் சத்தியம் பண்ணிருக்கான்ற ஒரு நோக்கத்துக்காக விடாம அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அந்த மான்சரை தனக்குள்ளேயே வச்சு நீ உங்ககிட்ட எப்படியாச்சும் கொடுக்கணும்னு அவனுக்கு பிளட் வேற பயங்கரமா லீக் ஆகுது. ஒரு கட்டத்துல பார்த்தா மொத்தமா யங் மாஸ்டர் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அப்படி இழுத்து தூக்கி வேற ஒரு திசையை நோக்கி அமைச்சிருவான். டோ பிரதர்ஸ், நான் சத்தியம் பண்ண மாதிரி இப்போ நான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவர் எனக்கு தேவையில்லை, நீங்க அவரை பாத்துக்கோங்க, போயிட்டு அவரை உங்களோட இணைச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறான். அவனுக்கு இன்னொரு பக்கம் போகும்போது யங் மாஸ்டர் அவர்கிட்ட கடைசி ஒரு விஷயத்த சொல்றான். அந்த மான்சர் கிட்ட தான், நீங்க என் கூட இருந்தது நினைச்சு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் எதனா துன்புறுத்தி இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பிரதர்ஸும் இவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. எல்லாம் முடிஞ்சுது. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்து கிட்ட வந்துட்டு, அட கேவலமான ஜென்மமே, எதுக்குடா அவங்கள ரிலீஸ் பண்ண? அந்த மான்சர் எனக்கு சொந்தமா இருந்தா நான் எல்லாத்தையுமே வேற மாதிரி மாத்திருப்பேன் அப்படின்னு போட்டு சாமியா அடிச்சு விட்டுறான் பிசிக்கலா. இரு, உனக்கு உதவி பண்ண அந்த வயசான சோழியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்க அதுக்கப்புறம் அந்த சோலை எடுக்க ஆரம்பிக்கிறான். நிறுத்துடா, அது என்னுடைய தாத்தா ஓடிது. அதுதான் அவரா? அப்ப அவர்கிட்ட இருக்கிற பவர் எனக்கு வேணும்ல, அதனால நான் அவரை சாப்பிட்டுறேன். வேணாம் நிறுத்துடா அப்படின்னு அவன் கதறி அழுவான் அந்த டைம் வேணான்ற மாதிரி. அப்புறம் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த ஒரு சோல் டெக்னிக்கலையும் கயிறு தேர்ந்தவரா இருக்கிறதுனால இவருக்கு வயசாகிறதுல இவர் இறந்த பிறகும் இவருடைய சோல் வந்து தன்னுடைய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் இவர் இவங்க கிட்ட வந்து வற்புறுத்தி தன்னுடைய சோலை வந்து பயன்படுத்திக்க சொல்லுவாரு. அந்த அறியாத வயசுலேயே இவர் என்ன பண்ண போறேன்னு தெரியாதனால விளையாட்டுத்தனமா அவனு பேசுறதுல அவங்க அப்பா அடிச்சு இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திருத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இறந்த பிறகு அவருடைய சோலை வந்து யங் மாஸ்டர் எடுத்திருப்பான். பிரசிடென்ட்டுமே இதுக்கு ஒத்துப்பாரு. அது மட்டும் இல்லாம அவனுடைய தாத்தாவு மேல அவ்வளவு மரியாதை இருக்கும், அவ்வளவு பிடிக்கும் அவனுக்கு. அதனால அவர் சோலாச்சு நம்ம கூட எப்பவுமே இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில கூட வச்சுட்டு இருந்தான். இப்ப அவரையே அவன் எடுத்து சாப்பிடுன்ற போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது தெரியல, சக்தியும் இல்லை அவங்ககிட்ட. இப்போ விட மாட்டேன், என் தாத்தாவை யாருக்கும் அடைய விட மாட்டேன். அவன் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் கூட இருந்த நினைவுகள் அவன் யோசிச்சு பாக்குறான். கிராண்ட் பா செஞ்சோ விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அதுக்கப்புறம் அவனை போயிட்டு தூக்கி சொருவுறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமல சொல்லுங்க. உண்மையில சொல்றேன், இந்த லாஸ்டா வந்து இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க தாத்தா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும், சோலை கூடிய வச்சிட்டு இருப்பான். பத்தாதுக்கு அவனுடைய ஆப்பனண்டா இருக்கிறவன் எல்லாத்தையும் அடையணும் சொல்லிட்டு பேர செயல இருப்பான். அந்த எல்டர்னு சொல்லக்கூடியவன் ரொம்ப மோசமான ஆளுங்க. அது ஏன்றதை அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.